Assalamu alaikum, வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. 2025 உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சிஜிசி டாக் ஷோப் யூடியூப் சேனல் அரசியல் நிகழ்ச்சி, அரசியல் செய்திகளை தாண்டி, கரண்ட் நியூஸை தாண்டி சமூக சேவையும் செஞ்சுட்டு வருதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் உன்னால் முடியும் அப்படிங்கிற திட்டத்தின் ஊடாக நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பாடசாலைகளுக்கு லைப்ரரிக்கு புத்தகங்களை கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது வரைக்குமே நாங்கள் 1400 சொச்சம் புத்தகங்களை கொடுத்துருக்கோம். இது உன்னால் முடியும் 10வது ப்ராஜெக்ட். ஸோ 10வது பாடசாலைக்கு தான் நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். கேகாலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மகாவித்தியாலயத்துக்கு தான் கொடுக்க போகிறோம். வெறும் 93 மாணவர்கள் இருக்கக்கூடிய பாடசாலை தான். அந்த மாணவர்களினுடைய பெற்றோர்களை பார்த்திங்கன்னா இரப்பர் தோட்டத்தில் தொழில் புரியக்கூடிய பெருந்தோட்ட தொழிலாளர்கள். அவங்களுடைய பசங்க தான் அங்கே படிக்கிறாங்க. படிக்கிறதுக்கு, வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமான பசங்களாக இருக்காங்க. ஸோ அவங்க எங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கும் புத்தகங்களை கொடுங்கன்னு சொன்னதுனால அவங்களுக்கான புத்தகங்களை எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இப்போது அதிகமாக பேசப்பட்டு இருக்கிற புத்தகம் பணம்சார் உளவியல். இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நேர்காணலில் நடிகர் அரவிந்த சுவாமி அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா இந்த புத்தகத்தினுடைய ரீச் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தில் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 2025ஆம் ஆண்டில் எங்களுடைய முதல் சமூக சேவையாக சிஜிசி டாக் ஷோப்பினுடைய உன்னால் முடியும் 10வது ப்ராஜெக்ட் அமைய போகுது. இதுக்கு நாங்கள் இது பண்ணுறது இல்லைங்க. நாங்கள் காசு போட்டு செய்கிறதில்ல. மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடியும் வரைக்கும் இப்போ போயிட்டுருக்கிற வரைக்குமே குட்டி ஐயா அவர்கள் சுவிட்சர்லாந்துலேருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சவுதியிலேருந்து ரமேஷ் ஃபௌசி அவர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நாதன் ஐயா அவங்க சிங்கப்பூர்லேருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி குட்டி ஐயா அவர்களுடைய பணத்தில் மட்டும்தான் நாங்கள் புத்தகத்தை எடுக்க போகிறோம். இந்த கேகாலையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூலுக்கு குட்டி ஐயா அவங்களுடைய மொத்த காசும் அதாவது சேர்ந்து தான் 161 புத்தகங்களை நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கூலுக்கு 161 புத்தகங்கள் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த வாட்டியும் நாங்கள் இந்த பாடசாலைக்கு 161 புத்தகங்களை கொடுக்க போகிறோம். வாங்க புத்தகங்களை செலக்ட் பண்ணலாம். வர்ணஜாலத்திலே மனதை மயக்கும் மாயாஜாலமாக எழுந்திருக்கும் கிழமைகளின் இடையாம் புதன் நம் அனைவரினதும் பிரார்த்தனைகளை ஈடேற்றக்கூடிய நாளாக அமைய வல்ல நாயனே வேண்டிக் கொள்கின்றேன். மேன்மைத்தகு அதிபர் அவர்களுக்கும் சிஜிசி டாக் ஷோப் யூடியூப் சேனல் பணிப்பாளர் ஃபாத்திமா ரினோசா அவர்களுக்கும் உதவி பணிப்பாளர் திரு அரவிந்தன் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகையினருக்கும் என் சக சகோதர சகோதரிகளுக்கும் இந்நேர வந்தனங்கள் உரித்தாகட்டும். இன்றைய புனித நாளினை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்கும் முகமாக மங்கள விளக்கேற்றல் இடம்பெறும். மங்கள தீபத்தினை ஏற்றுவதற்காக மதிப்பிற்குரிய அதிபர் அவர்களையும் உப அதிபர் திருமதி ஜெயகாந்தி அவர்களையும் பகுதி தலைவர்களையும் மாணவர் சார்பாக ஒருவரையும் பணிவுடன் அழைக்கின்றேன். மற்றும் பணிப்பாளர் ஃபாத்திமா ரினோசா அவர்களையும் உதவி பணிப்பாளர் திரு அரவிந்தன் அவர்களையும் மற்றும் ஏனைய உறுப்பினர்களையும் அழைக்கின்றேன். நன்றி. உன் எண்ணங்களிலும் செயல்களிலும் கடவுள் இருக்கிறார். உன் எண்ணங்களும் செயல்களும் பிறருக்கு நன்மையாக இருந்தால் கடவுள் உனக்கு நல்லதையே செய்வார். உன் உயர்ந்த நல்ல எண்ணங்களும் செயல்களும் சில நேரம் உன்னையே கடவுளாக்கும் என்று மொழிந்தவளாக நிகழ்வின் முதற்கட்டமாக சமய ஆராதனை இடம்பெறும். இந்த சமய ஆராதனைக்காக தரம் 9, 10, 11 மாணவர்களையும், கிறிஸ்தவ சமய ஆராதனைக்காக சகோதரர் பிரவீன் அவர்களையும் இவ்விடம் அழைக்கின்றேன்.
சுத்தியே வரவா அப்படியே சுத்தியே வரவா நான் என்கிட்ட இப்படி தாண்டி போயிடுமா அதிகம் பயணிக்காத பாதைகளில் செல்லும் துணிவை வளர்த்துக் கொள்பவன் தான் உண்மையான தலைவன் எனும் கூற்றுக்கு தலை சாய்க்கும் வண்ணமாக எமது பாடசாலையை தாங்கி பிடித்து மேலோங்க செய்வதற்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய அதிபர் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக பணிவுடன் அழைக்கின்றேன். பாதகமங்களை பணிந்தவனாக இன்றைய நாள் எமது பாடசாலையில் சிஜிசி டாக் ஷாப் யூடியூப் சேனலூடாக நூலகத்துக்கான புத்தகங்களை வழங்கி வைக்கும் நிகழ்விலே பெருமனதோடு அந்த நிகழ்வினை நடாத்துவதற்கு முன்வந்துள்ள சிஜிசி டாக் ஷாப் யூடியூப் சேனல் பணிப்பாளர் திருமதி ஃபாத்திமா ரினோசா அம்மையார் அவர்களை முதற்கண் இந்த நிகழ்விலே வருகவென வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல இந்நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நிறுவனத்தின் பிரதி பணிப்பாளர் திரு அரவிந்தன் அவர்களையும் அதே போல ரினோசா அம்மையாரின் சகோதரி மற்றும் மாமனார் ஆகியோரையும் அன்போடும் பண்போடும் பெருமிதத்தோடும் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல எமது பாடசாலையிலே உபாதிபர்கள் பகுதி தலைவர்கள் எனது அன்பிற்கினிய மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நாள் தொடர்பான இன்றைய விழா எவ்வாறு எமது பாடசாலைக்கு கிட்டியது, இந்த நிகழ்வு எவ்வாறு எமது பாடசாலைக்கு கிட்டியது தொடர்பான ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொண்டால் நல்லதென நினைக்கின்றேன். எமது கேகாலை வலயத்திலே உதவி கல்வி பணிப்பாளராக புதிதாக வருகை தந்திருக்கின்ற திரு ரகுமான் ஐயா அவர்கள் ஒரு வழிகாட்டு எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். சிடிசி டாக் ஷாப் யூடியூப் சேனல் அம்மையார் பணிப்பாளர் அவர்களின் பெயரை கூறி நீங்கள் ஒரு தடவை அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள், அதற்கு முன் நான் அவர்களோடு தொடர்பு கொள்கின்றேன், பிறகு சார் நீங்கள் கதைங்க என்று சொல்லி உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை தந்திருந்தார்கள். கொஞ்சம் தயங்கினேன். திடீரென ஒரு புதிய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு விடுக்கும் பொழுது எப்படி கதைப்பதுன்னு, ஆனால் நான் நினைக்கின்றேன் முதலாவது இரண்டாவது ரிங் போகும் பொழுது நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. சந்தோஷம். உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த அறிமுகம் எங்களுடைய சமூகத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றி, முதலாவது செய்தி. எனவே எங்களுடைய பணிப்பாளர்களின் வழிகாட்டலோடு நேற்றைய முன்தினம் வலய கல்வி பணிமனைக்கு சென்றிருந்த பொழுதும் கூட அவர் முடிந்தால் வருவதாக கூறியிருந்தார்கள். என்றாலும் வேலைப்பொருள் காரணமாக தான் அவரால் வர முடியாது போயிருந்தது. எனவே அவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அம்மையார் அவர்களே, இந்த பாடசாலை தொடர்பான ஒரு சில
விடயங்களை பேசுவதென்றால் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னாள் அதிபருடைய காலம் தொட்டு, அதாவது அமரர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் தான் இந்த பாடசாலையை 1990ஆம் ஆண்டு அவர் இந்த பாடசாலைக்கு ஒரு ஆசிரியராக வந்து 92ஆம் ஆண்டு முதலாவது இந்த பாடசாலை அவருடைய பிறப்பு மீதுதான் ஒரு அதிபராக நியமனம் பெற்ற ஒரு அதிபராக 92ஆம் ஆண்டு அவருக்கு இந்த பாடசாலையின் பொறுப்பு வழங்கப்பட்டது. எனவே அந்த காலம் தொட்டு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் இதே பாடசாலையிலே அதிபராக தொடர்ச்சியாக பணியாற்றி பின்பு இந்த பிரதேசத்திலே கேகாலை பிரதேசத்தில் இருக்கின்ற பெரிய பாடசாலை கேகாலை சாந்தமணிகள் பாடசாலை, அந்த பாடசாலைக்கு அதிபராக விடைபெற்று சென்றிருந்தார்கள் 2010ஆம் ஆண்டிலே. எனவே அவர் 90ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த சேவை 2010ஆம் ஆண்டு வரைக்குமே தனக்கென எதுவுமே செய்து கொள்ளவில்லை. இன்னும் கூட அவருக்கென ஒரு வீடு கிடையாது. நிறைய சொந்தங்களையும் மாணவ பரம்பரையும் உருவாக்கி சாதனை படைத்த மிகப்பெரிய ஒரு அதிபர் அவர்கள். அவரின் வாரிசுகளாக இன்று நாங்களும் தகுதியுள்ள அதிபர்களாக இருக்கின்றோம் என்பது பெரும் மகிழ்ச்சி, அவருடைய வழிகாட்டல். எனவே அவருடைய காலத்திலே இந்த பாடசாலை மிக வேகமான வளர்ச்சி கட்டத்தை நோக்கி சென்றது. எனவே இந்த பாடசாலை 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அவர் ஜப்பான் நாட்டுக்கு சென்றிருந்த வேளையில் அங்கே ஃபயர் சிஸ்டம் அவர் கற்றுக்கொண்டு அதனை சபரகம மாகாணத்திலே முதலாவதாக அமுல்படுத்திய ஒரு பாடசாலை இது. எனவே அது மிக வேகமாக 2 ஆண்டு காலம் அதை அமுல்படுத்தி 2002ஆம் ஆண்டு ஆகும் பொழுது அகில இலங்கை ரீதியாக ப்ரொடக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்த பாடசாலையாக இது காணப்பட்டது 2002ஆம் ஆண்டு. அதன் வெற்றி தொடர்ச்சியாக 2006ஆம் ஆண்டு வரைக்கும் நிகழ்ந்தேறியது. அதே போல இந்த பாடசாலைக்கு காணியை பெற்றுக்கொள்வது தொடர்பாக பெருந்தோட்டத்துறையோடு சேர்ந்து ஈடுபட்டு இன்று நான் நினைக்கின்றேன் 2 ஏக்கர் காணியை விட அதிகமாக இருக்கின்ற பாடசாலையில் இதுவும் ஒன்று பிரதான பாடசாலையாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு வளங்களை சேகரித்து வைத்த மிக பெரும் உன்னதமான ஒரு மனிதரை பற்றி கூறும் பொழுது இந்த பாடசாலையை பற்றி அறிமுகம் செய்வதுதான். இது ரெண்டும் ஒன்றுதான். அவரை பற்றி சொல்லும் பொழுது இந்த பாடசாலையை பற்றி அறிமுகம் செய்வது ரெண்டும் ஒன்றுதான். என்னதான் அவரை பற்றி கூறியிருந்தேன். எனவே இந்த பாடசாலைக்கு நான் ஒரு அதிபராக வருவதற்கு முன்பு ஒரு 3 ஆண்டு காலம் ஆசிரியராக சேவையாற்றி பின்பு உந்துவட தமிழ்வட வித்தியாலயத்திலே பதிப்படமை அதிபராக 4 ஆண்டு காலம் சேவையாற்றி இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதியோடு இந்த பாடசாலைக்கு அதிபராக நியமனம் பெற்ற அதிபராக பொறுப்பேற்று. எனவே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 8 மாத காலம் ஆகின்ற பொழுது எங்களுடைய ஆசிரியர்கள் அதே போல மாணவர்கள் பெற்றார்கள் எல்லோரும் ஒருபடை இணைந்து பாடசாலையை மிக வேகமான அபிவிருத்தியை நோக்கிய பயணத்தில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய வளர்ச்சியிலே எங்களுடைய முன்னேற்றத்திலே உங்களுடைய தரம் பதித்ததை நினைத்து மேம்பாட்டுக் கொள்கிறேன். இதுவும் ஒரு மரம் தான். இந்த பாடசாலையின் வளர்ச்சியிலே இதுவும் ஒரு பெரும் மரம் என நான் நினைக்கின்றேன். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அன்பான மாணவ செல்வங்களை உங்களுக்கு கூறுகின்ற ஒரு செய்தி இருக்கிறது, வாசிப்பு. இந்த வாசிப்பு மிக முக்கியமான ஒரு விஷயம். நல்ல விலை கொள்ளணும் பிள்ளைகள். அந்த வாசிப்பதனால்தான் ஒரு மனிதன் பூரணமாகின்றான் என்ற செய்தி எல்லோரும் தெரிந்தது தான். இருந்தாலும் இந்த காலை கூட்டத்தின் போது நான் கேட்ட ஒரு செய்தி, எத்தனை பேர் வாசிக்கிறீங்கன்னு. தினமும் வாசிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர்? 2 பேர் கை தூக்கினாங்க. 100 மாணவர்கள் மட்டும் இருக்கின்ற பாடசாலை 2 மாணவர்கள் கை தூக்கிய ஒரு அவலமான நிலைதான். எனவே உங்களுடைய வாசிப்பை மெருகூட்டுவதற்காக, உங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதற்காக எங்களுக்கு கிடைத்த ஒரு அரும்பெரும் வாய்ப்பு தான் இந்த புத்தகங்கள். எனவே இந்த புத்தகங்களை வழங்கி வைப்பதற்கு ஒரு பெரும் மனம் வேண்டும். தூர பாடசாலைகளை தேடி தேடி அந்த பாடசாலைகளை இனங்கண்டு முகம் பாராது யாருன்னு கேட்கறதெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்கூலுக்கு தேவைன்னு சொன்னால் வந்து நிற்கிற மிகப்பெரிய ஒரு உள்ளம் பாத்திமா அம்மான்னு நினைக்கிறேன். இது எப்படின்னு சொன்னால், நேற்று இரவு நண்பர் யோகம பாடசாலையின் அதிபர் எனது நண்பர் அவர் 2007ஆம் ஆண்டு நாங்கள் எல்லோருமே ஒரு தொகுதி ஆசிரியர்களாக இணைந்தவர்கள். எனவே ரவி சார் சொன்ன செய்தி என்னன்னு சொன்னால், நிறைய விஷயம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு விஷயம்தான் இது. இருந்தாலும்
இருந்தாலும் எங்களுடைய ஞாபகம் அவர்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஞாபக சின்னம் ஒன்றை கொடுத்து விடுன்னு சொன்னாங்க அம்மையார் அவர்களே. அது என்னால் அசாத்தியமாகியது. ஆனால் எப்படியோ அதை சாத்தியப்படுத்துவேன். ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் உங்களை நான் இதே மேடையிலே உங்களை கௌரவிக்கின்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வேன் என்ற ஒரு செய்தியையும் கூறிக்கொண்டு, தொடர்ச்சியாக எங்களுடைய பாடசாலைக்கு உதவிகள் தாருங்கள் என கூறுவதை விட தேவைகள் இருக்கின்றது. இந்த பாடசாலைக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. நூலக தேவை இருக்கிறது. அதே போல பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான தேவைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஸ்கூலில். உண்மையில் சில ஒரு நேரம் உணவை கொடுத்து விட்டால் அது பெரிய விஷயம். எனவே அப்படி அந்த உணவை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் எங்களுக்கு வேணும். அது செய்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுடைய அறிமுகங்கள் நிறைய இருக்கும் எங்களை விட. எனவே அந்த அறிமுகங்களையும் எங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளோடு உங்களை மீண்டும் ஒரு தடவை எங்களுடைய மண்ணிலே உங்கள் காத்தடம் பதித்தமே இது நான் நினைக்கிறேன். இந்த நாள் புனிதமான நாளாகிறது. இதே போல் இனி வருகின்ற நாங்களும் எங்களுடைய செல்வங்கள் அனைத்துமே அறிவு ரீதியாக புனிதமானவர்களாக மாறுவார்கள். எனவே வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் மேலோங்க செய்வோம். எனவே இந்த சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் வந்தமையிட்டு பெரும் மகிழ்ச்சி. உங்களுக்கு வாழ்த்துக்களும் கோடி. அதே போல் எங்கே சென்றாலும் கோலிந்த தமிழ் கனிஷ்ட வித்தியாலயம் இப்படி ஒரு பாடசாலைக்கு நாங்கள் வந்தோம். ஹனா மிஸ் சொன்ன செய்தி என்னன்னு சொன்னால் அழகான சூழல்னு சொன்னாங்க. உண்மைதான். வேறு எந்த பாடசாலைக்கு போனாலும் இப்படி ஒரு சூழலை பார்க்க முடியாது. ஒருத்தர் பேர் சொன்ன ஞாபகம் இருக்கும். அதாவது எனவே இந்த சூழல் அழகான சூழல். வேறு எந்த பாடசாலையும் இப்படி ஒரு சூழல் காண முடியாது. நான் டீச்சர்ஸ்க்கு சொல்றதும் அப்படிதான். சூழல் அடிக்கடி மாறும். இதை மாற்றிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அபிவிருத்தி வேலைகள் செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். 8 மாதத்துக்கு பிறகு இவ்வாறு, இனி எத்தனை வருடங்களுக்கு பிறகு நீங்கள் வந்தாலும் அதிகமான மாற்றங்களோடு இந்த சூழல் உங்களுக்கு தென்படும் என்ற செய்தியோடு உங்களுடைய உதவி எங்களுக்கு தொடர்ச்சியாக வேண்டும். எங்களோடு இணைந்திருங்கள். நாங்களும் உங்களோடு இணைந்திருப்போம் நன்றிகரன் பட்டவர்களாக. எனவே இந்த சந்தர்ப்பத்தோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய அதிபர் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக புத்தகங்கள் எனும் மகுட தாங்கி உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்கும் வகையில் தன் கவித்துளிகளை தூவிச் செல்ல சகோதரி அபிதா அவர்களை இவ்விடம் அழைக்கின்றேன். வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது முத்தான முத்தமிழ் வணக்கத்தை உரித்தாகட்டும். புத்தகங்கள் 1000 அறிஞர்களை உருவாக்கியவன் நீயே, பல்லாயிரம் ஆராய்ச்சிக்கு ஒரு துணையும் நீயே, உன்னால் உயர்ந்தவர்கள் கோடி. எவரேனும் உள்ளனரா உன்னை வேண்டாம் என்று வேறொன்றை நாடி? எவரேனும் உள்ளனரா உன்னை வேண்டாம் என்று வேறொன்றை நாடி? நல்ல தகவல்களை சேமிப்பவனும் நீயே, அதை தன்னலம் இல்லாமல் பகிர்பவனும் நீயே. கோலை கூட தைரியமாவான் உன்னுடைய வாசம் தன்மேல் பட்டால். கோலை கூட தைரியமாவான் உன்னுடைய வாசம் தன்மேல் பட்டால். ஏழை ஏமாளி ஏற்றம் பெறலாம் எல்லா நுணுக்கங்களையும் உன் மூலம் கற்றாள். ஏழை ஏமாளி ஏற்றம் பெறலாம் எல்லா நுணுக்கங்களையும் உன் மூலம் கற்றாள். உன்னை தொட்டு தொட்டு பார்த்தேன், நீயோ வெறும் காகிதம். உன்னை தனிமையில் நான் வாசித்தேன், என் வாழ்க்கையை உணர வைத்தாய். உன்னை தொடர்ந்து வாசித்தேன், நீயும் வெற்றியின் ஆயுதமாய் திகழ்ந்தாய். நீ இல்லை என்றால் சரித்திரமே மௌனமாகிவிடும், இலக்கியமே ஊமையாகி போகும். நீ இல்லை என்றால் சரித்திரமே மௌனமாகிவிடும், இலக்கியமே ஊமையாகி போகும். இனி நீயோ என்னுடைய நண்பன், என் உயிர் காவலன். இனி நீயோ என்னுடைய நண்பன், என் உயிர் காவலன். நன்றி. தற்பொழுது எமது பாடசாலை மாணவர்களின் நலன் கருதி எம்மை நாடி வந்திருக்கும் இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினரான சிஜிசி டாக் ஷாப் யூடியூப் சேனல் பணிப்பாளர் ஃபாத்திமா ரினோசா அவர்களை சிற்றுரையாற்றுவதற்காக இவ்விடம் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸ்டார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஐபோவன். சரியா? வணக்கம் சொல்லுங்க. நர்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, இன்னைக்கு என்னுடைய பெயர் ஃபாத்திமா ரினோசா. சரியா? ஓகே, என்னுடைய பெயர் ஃபாத்திமா ரினோசா. நான் ஒரு தொலைக்காட்சியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு சொந்தமா ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல நிகழ்ச்சிகளை செஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய கேகாலை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோலிந்த தமிழ் கனிஷ்ட வித்தியாலயத்தினுடைய அதிபர்
குமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் அவருடைய மனைவி அதிபர் அவர்களுக்கும் எங்களுடைய சக ஆசிரியர்கள் எல்லாருக்கும் வந்து முதல்கள் வணக்கங்கள். இன்னைக்கு ஸ்கூல் நாள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், டைம் படிக்கிற டைம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு எங்க வந்திருக்கீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகவே கூடாது, சோம்பலாவே கூடாது. ஓகேவா? கை உயர்த்துக்கு. ஓகே நான் ரெடி. ஓகே நான் ரெடி சொல்லுங்க. ரெடி தானே? யாருக்கும் தூக்கம் வரக்கூடா, யாரும் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே தானே? ஓகே. ஸோ எங்களுடைய ஆசிரியர்களுக்கு முதல்கள் நன்றிகள் நீங்க வந்ததுக்கு, உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்திருக்கீங்க. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். குட்டீஸ் ஓகே தானே? என்னுடைய பேர் ஃபாத்திமா ரினோசா, எங்களுடைய சேனல்ல பேர் சிஜிசி டாக் ஷோ. நான் ஸ்கூல்ல வந்து படிக்கும் பொழுது நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன். அந்த எனக்கு ஒரு புத்தகம் ஞாபகம் இருக்கு. இங்க வந்து யாருக்குமே புத்தகம் வாசிக்க பிடிக்காதாமே? யாருக்கு பிடிக்காது புத்தகம் வாசிக்க? உண்மையை சொல்லலாம், நான் கோவிக்க மாட்டேன். யாருக்கு எனக்கு புத்தகம் வாசிக்கவே பிடிக்காதுங்க சொல்றாங்க கை உயர்த்துங்க. பிரச்சனை இல்லை, கோவிக்கிறல. அது உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லுவேன். யாருக்கு புத்தகம் வாசிக்க பிடிக்காதுன்னா இனி பிடிக்கும். இது வரைக்கும் பிடிக்காதவங்க இருக்காங்க கை உயர்த்துங்க. இது வரைக்கும் எனக்கு பிடிக்காது புத்தகம் வாசிக்க, எனக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க. உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடா. நம்ம பிரின்சிபல்ல கேட்டு யார் யாருன்னு கேட்டு இருப்பேன். நீங்க பொய் சொல்லலாம், பொய் சொல்றீங்கன்னா யாருக்கு புத்தகம் வாசிக்க பிடிக்காது? பொய் சொல்றீங்கல்ல? சரி, ஓகே, சரி. இனி இது வரைக்கும் அவருக்கு பிடிக்காது பின்னாடி. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புத்தகம் வாசிக்கிறது பிடிக்காது, டைம் வேஸ்ட், புத்தகத்தை தொடர்ந்தாலே தூக்கம் தாங்க வருது அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல நான் ஸ்கூல் போகும்பொழுது நிறைய கதை புத்தகங்கள் வாசிப்பேன். அதே மாதிரிதான் நீங்க கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கிற ஸ்கூல் அப்படிங்கிறதுனால நரி கதை, யானை கதை, சிங்கம் கதை, புலி கதை அப்படின்னு நிறைய புத்தகங்கள், அலாவுதீனும் அற்புத விளக்கும், மரியாதை ராமன் கதைகள், முல்லா நஸ்ருதீன் கதைகள், அக்பர் பீர்பால் கதைகள், இப்படி நிறைய கதை புத்தகங்களை உங்களுக்கு கொண்டு வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு லைப்ரரி பாடத்துல ஒரு புத்தகத்தை எடுத்து சும்மா தொடர்ந்து ஒரே ஒரு கதையை மட்டும் வாசிச்சு பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன், சொல்லவா? சொல்றேன். சரி, சின்ன பையன் இருந்தானா? உங்க பையன், அந்த பையனோட பேர் என்ன? உங்களோட பையன் என்ன? அகிலன். அகிலன் மாதிரி ஒரு பையன் இருந்தானா? சரி, அகிலன் வச்சுக்கோமே. அகிலன் என்ன பண்ணாராம்? அகிலனுக்கு பெரிய ஆளாகிறது ஆசையாம். அப்பா அம்மா எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். அகிலனுக்கு வந்து லைஃப்ல பெரிய ஆளாகி பெரிய வீடு கட்டி வண்டி வாங்கி கார் எல்லாம் வாங்கி ஓட்டணும்னு சரியான ஆசையாம். ஆனா என்ன பண்ண, அகிலன் கிட்ட கார் இல்ல, வீட்டு இல்ல, எதுவுமே இல்லையாம். அகிலன் ரொம்ப ஏழை பையனா இருந்தாலாம். அப்போ அகிலன் நினைச்சானா, நம்ம இப்படியே இருந்தா சாகும் வரைக்கும் நம்ம ஏழையாவே வந்து செத்து போயிடுவோம். அதனால நம்ம நல்லா படிக்கணும். படிக்கணும்னா என்ன செய்யணும்? நல்ல புத்தகங்களை வாசிக்கணும் இல்லையா? புத்தகங்களை வாசிக்காம நம்மளால படிக்க முடியுமா? டாக்டர் ஆக முடியுமா? இன்ஜினியர் ஆக முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப அகிலன் என்ன பண்ணாரா, நான் என்ன சரி செஞ்சு லைஃப்ல பெரிய ஒரு பணக்காரனா வரணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி அகிலன் வந்து பிளான் பண்ணறான். பட் அகிலனுக்கு பெரிய ஆளாகணும்னா என்ன பண்ணணும்னு தெரியாதா? முதல்ல வரணும்னு ஆசை இருக்கு, பணக்காரனா வரணும்னு ஆசை இருக்கு. பட் எப்படி பணக்காரனா வர்றது, எப்படி படிக்கிறது, எப்படி பங்களா வாங்குறது, கார் வாங்குறதுன்னு தெரியாது. அப்ப அகிலன் என்ன பண்ணாருன்னா, ஒரு முனிவர் கிட்ட போனாராம். முனிவர் கிட்ட போயிட்டு சொன்னாராம், முனிவரே, எனக்கு நான் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு பணக்காரனா வரணும், நல்லா படிக்கணும், எனக்கு பிளைட் கூட இருக்கணும், பறந்து போறதுக்கு தனியா பெரிய வண்டி இருக்கணும், பென்ஸ் கார் இருக்கணும்லாம் கேட்டாராம். அப்ப முனிவர் சொன்னாராம், நீ லைஃப்ல பெரிய ஆளா வரணும் தானே, உனக்கு ஆசை இருக்கு தானே, அப்ப நான் சொல்ற மாதிரி செய்றியான்னு கேட்டாராம். அப்ப அகிலன் என்ன பண்ணாராம்? இப்ப அகிலன் உண்மையாவே அகிலன் யோசிச்சுட்டு இருக்காரு, யாருப்பா இந்த பிள்ளை நம்மளுடைய பேரை சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப அகிலன் என்ன பண்ணாருன்னா, சரி முனிவரே, நீங்க என்ன ஐடியான்னு சொல்லுங்க, நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம யோசிச்சுட்டு இருக்காரு. முனிவர் என்ன சொல்ல போறாரோ தெரியாது அப்படின்ட்டு. அப்ப முனிவர் என்ன தெரியுமா சொன்னாராம், அகிலன், நீ நாளைக்கு காலையில ஏர்லியா பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு, அந்த குளத்துக்கு வந்துடுறியான்னு சொல்லி கேட்டாராம். யாரு கேட்டாராம்? யாருக்கிட்ட சொன்னாராம்? அப்ப அகிலன் என்ன சொன்னாராம், என்ன முனிவர், நீங்க காலங்காத்தால என்னை குளத்துக்கெல்லாம் வர சொல்றீங்க, இந்த முனிவர் நம்மளை கூட்டு போய் எங்கேயாச்சும் குளத்துக்கிட்ட தள்ளிவிட போறாரோ, இல்லாட்டி நம்மள வந்து சாமடிச்சுட போறாரோ அப்படின்னு அகிலனுக்கு பயம் வந்துருச்சு. அப்போ முனிவர் சொன்னாரு, பயப்படாத அகிலா, நீ பயப்படாத, நீ காலையில வா, ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு நீ குளத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அகிலனும் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. அகிலன்
அகிலனுக்கு தூக்கம் இல்லை. காலையில 4 மணிக்கு அகிலன் என்ன பண்ணிட்டாரு, அகிலனுக்கு முன்னாடி உள்ள பையன் பேர் என்ன, ருக்ஷாந்த். ஒரே கொலப்படி பையனாவே இருக்காரு. ருக்ஷாந்த் விளையாண்டுட்டே இருக்காரு பாத்தீங்களா. ருக்ஷாந்த் நல்ல புள்ள தானே. ஓகே, அகிலன் என்ன பண்ணாரு, காலையில 4 மணிக்கு எழுப்பிட்டாரு. எழுப்பி இப்ப குளத்துக்கு போறாரு. குளத்துக்கு போனோடனே அங்க முனிவர் நிக்கிறாரு. காலையில சூரியனே உதிக்கல, இருட்டுக்குள்ள நிக்கிறாரு. அகிலனுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆஹா, கடைசியா நம்ம வந்து முனிவர்கிட்ட மாட்டிக்கிட்டோமோ தெரியல, என்ன ஆச்சோ தெரியல, என்ன ஆக போறோமோ தெரியல அப்படின்னு உடனே முனிவர் சொன்னாராம், வாங்க தம்பி, வாங்க வாங்க, நான் சொன்னோடனே வந்துட்டீங்களே, காலையிலே வந்துட்டீங்களே நீங்க, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அகிலனுக்கு நல்லாவே பயம் வந்துருச்சா. சரி, இந்த வீட்டுல நம்ம அம்மா கிட்ட சொல்லிட்டு வரல, அப்பா கிட்ட சொல்லிட்டு வரல, இந்த முனிவரை நம்பி காலையில நம்ம வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அகிலன் வந்து இப்ப யோசிச்சுட்டு இருக்காராம், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப முனிவர் சொன்னாலும், சரி தம்பி வா, குளத்துக்கிட்ட வந்து பேசுறே, வா என்ன கைய பிடின்னு சொல்லி சொன்னாராம். கைய பிடிச்சு குளத்துக்கிட்ட அப்படியே கூட்டிட்டு போறான். கொஞ்சம் கொஞ்சமா கரையில கூட்டிட்டு போயிட்டு குளத்துல ஒரு இவ்வளவுக்கு தண்ணி வர வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டாராம் அகிலன். அகிலன் குட்டி பையன் இல்லையா, அகிலன் இடுப்பு அளவுக்கு தண்ணியும் வந்துருச்சு. இப்ப அகிலனுக்கு அதுக்கு மேல போக பயம். இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போனா என்ன ஆகும், என்று மூழ்கிடுவோம் இல்லையா தண்ணிக்குள்ள, முனிவர் நம்மள சாகடிச்சிடுவாரோன்னு சொல்லிட்டு அகிலன் ரொம்ப பயந்து போயிட்டு, முனிவரே நான் இதுக்கு மேல வரவே மாட்டேன், எனக்கு உங்களை நம்பி வரவே முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அகிலன் முனிவர் சொன்னதை கேட்டாரா, இல்லன்னா அதை விட்டுட்டு ஓடி வந்து வீட்டுக்கு வந்துட்டாரா, என்ன செஞ்சிருப்பாரு? முனிவர் சொன்னதை கேட்டாரா? முனிவர் சொன்னதை கேட்டாருன்னு சொன்னாங்க கை உயர்த்துங்க. இல்ல முனிவர் சொல்லதை கேட்கல, அகிலன் ஓடி வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க கை உயர்த்துங்க. அகிலன் வீட்டுக்கு போனாரு. சரி, இப்ப நான் கதைக்கு வரேன். அகிலன் என்ன பண்ணாருன்னா, எதுவுமே பேசாம பயத்துல அப்படியே நின்னாராம். நின்னதுக்கு அப்புறம் முனிவர் திடீர்னு என்ன பண்ணாரு தெரியுமா, அகிலனை பிடிச்சி என்ன பண்ணாரு, அகிலனோட கழுத்தை பிடிச்சி தண்ணிக்குள்ள அப்படியே அகிலனை அப்படியே அமர்த்திட்டாராம். அமர்த்தி ஒரு கொஞ்ச நேரமா அகிலன் வந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாராம் தண்ணிக்குள்ள இருந்து. முனிவர் என்ன பண்றாரு, அப்படியே இப்படி கழுத்தை பிடிச்சி அப்படி தண்ணிக்குள்ள அமர்த்தி வச்சுட்டே இருக்காராம். அகிலனுக்கு என்ன பண்ணணும், நம்ம சாக போறோமோ தெரியல, நம்ம எப்படியாச்சும் செத்துற மட்டும் கூடாது, நம்ம வெளியே வந்துடணும், எப்படி தண்ணியை விட்டு வெளியே வந்துடணும், மூச்சு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அகிலன் ரொம்ப ட்ரை பண்றாரு வெளியே வர்றதுக்கு. முனிவர் விடவே இல்லை. முனிவர் என்ன பண்றாருன்னா, அகிலன் அப்படியே தண்ணிக்குள்ள அமர்த்தி பிடிச்சிட்டே இருக்காரு. 1 நிமிஷம் பிடிச்சிட்டாரு, 2 நிமிஷம் பிடிச்சிட்டே இருக்காரு. அப்புறம் அகிலனுக்கு எப்படி இருக்கும், தண்ணிக்குள்ள அப்படியே மூழ்கி தண்ணியெல்லாம் வந்து பொறுத்து, தண்ணி நெஞ்சில பொறுத்து இருமல் எல்லாம் வந்து, ஐயோ என்ன முனிவரை நீங்க செஞ்சீங்க, உங்களை நம்பி தானே காலையிலே நான் வந்தேன் குளத்துக்கு, நீங்க புடிச்சு தண்ணிக்குள்ள புடிச்சு இப்படி அமர்த்தி விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அகிலன் என்ன பண்றாரு, முனிவரை பார்த்து திட்டுறாரு. என்ன முனிவர், வீட்டுல கூட அம்மா கிட்ட கூட நான் சொல்லிட்டு வரல, உங்களை நம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னானே. முனிவர் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு. முனிவர் சொன்னது என்ன தெரியுமா, அகிலா நான் உனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி தெரியுமா, நீ வாழ்க்கையில முன்னாடி வரணும்னு நினைச்ச இல்லையா, வாழ்க்கையில உனக்கிட்ட காரு வேணும்னு நினைச்ச இல்லையா, பங்களா வேணும்னு நினைச்ச இல்லையா, பிளைட் வேணும்னு நினைச்ச இல்லையா, நிறைய காசு வேணும்னு நினைச்ச இல்லையா, அப்ப சும்மா இருந்துட்டு இருந்தா எல்லாம் கிடைக்குமா, ட்ரை பண்ணாதானே கிடைக்கும். ட்ரை பண்ணோம்னா என்ன பண்ணணும், படிக்கணும் இல்லையா. அப்போ அந்த ட்ரை பண்றது இருக்கு இல்லையா, இப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டல, இப்ப நான் உன்னைய தண்ணிக்குள்ள வந்து அமர்த்திட்டு இருந்தேனே, நீ என்ன ஃபர்ஸ்ட் நினைச்ச, வெளியே வரணும்னு மட்டும் தானே நினைச்ச. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, வெளியே மட்டும் வந்துடணும், தண்ணிக்குள்ள இருக்க கூடாது, இருந்தா நம்ம செத்து போயிடணும்னு மட்டும்தான் நீ நினைச்ச. உன்னுடைய குறிக்கோள் எதுவாக மட்டும் இருந்துச்சு, தண்ணியில இருந்து வெளியே வரணும் இல்லையா, அவ்வளவுதான், எப்படியாச்சும் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சிருக்க. அப்படி நினைச்சதால மட்டும்தான் நீ வெளியே வந்த. அதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு குறிக்கோளோட இருக்கணும், நீ ரொம்ப நல்லா படிக்கணும், டைமை வேஸ்ட் பண்ணாத, நல்ல நல்ல புத்தகங்களை வாசி அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் வந்து அகிலனை பார்த்து சொன்னாரு. ஓகே, இப்ப நான் சொன்ன கதை உங்களுக்கு புரியுதா? ஓகே தானே? இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன தெரியுமா, ஏன்னா இதுவரைக்கும் நாங்க வந்து 10 பாடசாலைக்கு புத்தகங்களை கொடுத்துருக்கோம், சரியா? எல்லாமே பெரிய பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருப்பாங்க நான் பேசும்பொழுது. அப்போ அவங்களோட பேசுற மெத்தட்ல உங்ககிட்ட பேசினா உங்களுக்கு எதுவும் புரியாது. என்ன, அந்த அக்கா வந்துச்சு ஏதோ ஒன்று சொல்லிச்சு, அது பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு போயிடுச்சுன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு புரியணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசணும். அப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போற ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. நீங்க இருக்கிற இந்த மாவட்டம் மலையக மாவட்டம் இல்லையா, கேகாலை மாவட்டம். அநேகமாக எங்களுடைய மாணவர்களுடைய பெற்றோர்கள்
இங்க உள்ள தோட்டங்கள்ல தானே வேலை பார்க்கறாங்க சொல்லுங்க. இல்ல பெரிய பங்களா வச்சிருக்காங்களா? நீங்களாம் பெரிய பங்களாவில் இருந்த வாரீங்க இல்லை தானே? நம்ம எல்லாம் ஏழைகள் தானே, நம்ம கிட்ட காசு இல்லை தானே. எதால நம்மளை நாம காப்பாத்திக்க முடியும்? எதால காப்பாத்திக்க முடியும் நம்மள? படிப்பால மட்டும்தான். இன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எங்களுடைய இந்த மலையகத்தில் வாழக்கூடிய மக்கள் 200 வருடமாக என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க? என்ன தொழில் செய்யறாங்க? தேயிலை பறிக்கிறாங்க, ரப்பர் தோட்டத்துல வேலை செய்யறாங்க தானே. அப்ப அடுத்து வர போற தலைமுறை நீங்களும் அதுதான் செய்ய போறீங்களா? ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? சத்தமா? அப்ப என்னவா வரணும்? டாக்டரா வரணும். கையெழுத்து யாரு டாக்டரா வரணும்னு ஆசை இருக்கு? டீச்சரா வரணும்னு யாருக்கு ஆசை இருக்கு? பிரின்சிபலா வரணும்னு யாருக்கு ஆசை இருக்கு? இன்ஜினியரா வரணும்னு யாருக்கு ஆசை இருக்கு? யாருக்காச்சும் ரோட்ல உட்கார்ந்து நெல்லு மூடையெல்லாம் தூக்கி ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஆசை இருக்கா? நான் ஃபியூச்சர்ல நான் போயிட்டு என்ன பண்ண போறேன்னா எங்கேயாச்சும் போய் அரிசி மூடை தூக்க போறேங்க அப்படின்னு யாராச்சும் ஃபியூச்சர்ல அம்பிஷன் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கிறாக்க கையோ இருக்கு. யார் அது? நீங்களா? மாறி தூக்கிட்டீங்களா? சோ பிள்ளைகளே, இப்ப நான் உங்ககிட்ட எல்லாரும் பேர் கேட்க போறேன். டக் டக்குன்னு சொல்லணும், அப்படியே உட்கார்ந்து சொல்லணும். உன் பேர் என்ன? துரிஷ்காவா? உங்க பேர் என்ன? அவந்திகா. நீங்க? பிரதீக்ஷா. நீங்க? பிரதீக்ஷா. எல்லாரும் பேரையும் கேட்கும் பொழுது டைம் வேஸ்ட் ஆகும், உங்களுக்கு தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா ஸ்கூல் டைம் உங்களுடையது. அதனால பிள்ளைகளே, இங்க 171 புத்தகங்களை கொண்டு வந்து வச்சிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு படிக்கிற மாதிரி புத்தகங்கள் தான் இங்க வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. சரியா? இதுல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கதை ஒன்று சொல்லி வச்சிருக்காங்க, ஒரு புத்தகம் வச்சிருக்காங்க. அந்த கதை புத்தகத்தை கட்டாயம் நீங்க வந்து வாசிக்கணும்னு நான் சொல்றேன். ஒரு சின்ன பையன் இருக்கான். சின்ன பையனுக்கு தந்தை இல்ல. அப்புறம் அம்மா சொல்றாங்க என்ன தெரியுமா? எங்கேயுமே தனியா போகாத, யார் சரி எது சரி தந்தா வந்து சாப்பிடாத, அம்மா கிட்ட சொல்லாம வெளியே போகாத, எங்க போறனாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் என்ன பண்றான் தெரியுமா? அம்மா கிட்ட சொல்லாம எங்கேயோ போயிட்டான். ஒரு வாட்டி ரோட்ல அப்படியே போறான். அம்மா பேச்சு எதுக்குதான் நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு ரோட்ல அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அப்போ ஒரு யாசகர் என்ன பண்றாரு? அப்படி முடியெல்லாம் வளர்த்து, முடியெல்லாம் முன்னுக்கு விட்டு, கருப்பா அப்படி கண்ணெல்லாம் சிவப்பா ஒருத்தர் வந்து அந்த பையனை கூப்பிடுறான். தம்பி எங்க போறீங்க? வாங்கல என்னோட போலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த பையன் சொல்றான், இல்ல அம்மா சொல்லியிருக்காங்க, எங்க போறேன்னாலும் நீ அம்மா கிட்ட சொல்லிட்டு போன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பையன் என்ன பண்றான்னு தெரியுமா? நான் வரமாட்டேன், அம்மா சொல்லியிருக்காங்க, எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இல்ல உனக்கு நான் நிறைய தங்க காசு தரேன், நிறைய காசு தரேன், நிறைய நீ கேட்ட பொருட்கள் எல்லாமே உனக்கு வாங்கி கொடுக்குறேன், என்னோட வாரி அவனை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்றா? சரி இவர் நமக்கு நிறைய காசு கொடுப்பாரு, பழங்கள் வாங்கி கொடுப்பாரு, சாக்லேட் வாங்கி கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லாம அவன் பாட்டுக்காத அந்த யாசகர் பின்னாடியே போயிட்டே இருக்கான். போனோடனே அந்த யாசகர் திடீர்னு மறைஞ்சு போயிடுறாரு. இப்ப பையனுக்கு வீட்டுக்கு வரையும் வழி தெரியாது, அந்த பக்கம் போகவும் வழி தெரியாது. என்ன பண்ணுவான் பையன்? முடிச்சுட்டே இருப்பான் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாதானே? தெரியுமா தெரியாதா? அப்ப தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும். ஓகேவா? இல்ல நிறைய புத்தகங்கள் இருக்கு, குட்டி 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 கதைகள் இருக்கு. வாசிப்பீங்களா? எனக்கு போறோம் ஒரு கதையை இன்ட்ரெஸ்டிங்கா வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு புத்தகமே பிடிக்கலன்னாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு கதையை மட்டும் உங்களுடைய லைப்ரரி டைம்ல வாசிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த நாள் பிடிச்சிருந்தா அடுத்த நாள் போய் லைப்ரரியில வாசிங்க. ஓகேவா? ஷுவர் தானே? இதுக்கப்புறம் 70,000 ரூபாய் பெறுமதியான புத்தகங்கள் இதுல இருக்கு. டோட்டல் 171 புத்தகங்கள் இருக்கு. சிறுவர்களுக்கு ஏற்ற கதை புத்தகங்கள் இருக்கு, ராமாயணம், மகாபாரதம், அப்படி இப்படி மலைய நாவல்கள் நிறைய இருக்கு. பெரிய பசங்க இல்லைன்னு நினைக்கிறேன், பின்னாடி இருக்கீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு, குட்டி குட்டி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. அதனால நான் ஒண்ணுதான் சொல்லிக்க போறேன். சரியா? நல்லா கேட்டுக்கோங்க. வாழ்க்கையில எவ்வளவு நேரத்தை வேணாலும் வேஸ்ட் பண்ணலாம். ஸ்கூல்ல வந்து வேஸ்ட் பண்ணலாம், யோசிச்சு வேஸ்ட் பண்ணலாம், என்ன பண்ண போறோம்னு தெரியாம டைமை வேஸ்ட் பண்ணலாம். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கடந்து போன காலங்களை எடுக்க முடியாது. ஃபியூச்சர்ல நீங்க இன்னைக்கு உங்களோட பிரின்சிபல் பேசினார் தானே, எவ்வளவு கெத்தா நின்று பேசினாரு பிரின்சிபல் அதிபர்.
அதே மாதிரி எதிர்காலத்துல நீங்களும் ஒரு அதிபரா வரணுமா இல்லையா? நாளைக்கு நீங்க இந்த இடத்துல இருந்து பேசணுமா இல்லையா? அவந்திகா இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல பிரின்சிபலா நிக்கணுமா இல்லையா? யார் அவந்திகா? கை உயர்த்துங்க. பிரதீக்ஷா இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நீங்க இந்த இடத்துல இருந்து ஒரு டீச்சரா வரணுமா இல்லையா? அகிலன் இன்னொரு 15 வருஷம் கழிச்சு நீங்க இந்த இடத்துல இருந்து 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கணுமா? ஆசையா இல்லையா? இருக்குதானே? நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குதானே? பெரிய ஆளா வரணும்னு ஆசை இருக்குதானே? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணுமா கொட்டாவி விடணுமா? படிக்கணுமா கொட்டாவி விடணுமா? ஓகே, இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லாட்டி போய்க்கு புரிஞ்சுதுன்னு சொல்றீங்களா? சரி. ஏன்னா இன்னைக்கு நீங்க எங்க கழிக்கிற இந்த நேரம் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும் கூடாது. சரியா? எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். எவ்வளவு தூரம் நீங்க யாரு நடந்து வரீங்க? ரொம்ப தூரம் ஸ்கூலுக்கு இங்க ரொம்ப தூரம் நடந்து வரீங்க. யாரு கை உயர்த்துங்க. நடந்து வராங்க. ரொம்ப தூரம் நடந்து வரீங்க. யாரு கை உயர்த்துங்க. எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் நடப்பீங்களா காலையில வரும்போது? 1 கிலோமீட்டர்? சரி, 1 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். 1 கிலோமீட்டர் காலையில இங்க வந்து இங்கே நம்ம படிக்காம ஆசிரியர்களை ஏமாத்தி நம்மளை ஏமாத்தி இங்கே கொட்டாவை விட்டு தூங்கி தூங்கி கதிரை ஆட்டி ஆட்டி அகிலன் மாதிரி சேர ஆட்டி ஆட்டி உட்கார்ந்துட்டு இருந்துட்டு நாம போனா ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல நம்ம என்னவா வர்றது? டீச்சரா வர முடியுமா? சத்தமா? அப்ப என்ன பண்ணணும்? உங்களே நீங்க ஏமாத்தாம, உங்களுடைய தாய் தந்தையர்களை ஏமாத்தாம, அவங்களை ஏமாத்தாம நீங்க படிக்கணுமா இல்லையா? ஷுவரா? நீங்களாம் வெளிநாட்டுல போய் படிக்கணும். லோ படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், மெடிசின் படிக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இங்க உட்கார்ந்து கொட்டாம விட்டுட்டு இருந்தா என்ன பண்றது? எப்படியே அகிலன் புரியுதா? அகிலன் சிரிச்சே இருக்காரு. சரி, ஓகே, அவ்வளவுதான். நான் பேசிட்டேன். நான் பெருசா எதுவும் பேசல. பின்னாடி கிரேட் 9 ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருக்கீங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸா? அவங்களுடைய நடனம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தகங்கள்ல நாங்க இவ்வளவு தூரம் கொழும்புல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணி வந்துட்டு திரும்ப 80 கிலோமீட்டர்ஸ் போகணும். இதுல உங்ககிட்ட எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுங்க. இல்ல 70,000 ரூபாய் பெறுமதியான புத்தகம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுல 1 ரூபாய் கூட என்னுடைய காசு இல்ல. சரியா? வந்து போனதுல மட்டும்தான் என்னுடைய காசு. சரியா? இந்த 70,000 ரூபாய் காசு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் உங்களுக்காக போட்டிருக்காங்க. என்னைய நம்பி போட்டிருக்காங்க. ரினோசா இதை கொண்டு போயிட்டு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்க கொடுங்க. எவ்வளவு நேரம் அந்த காசு இருக்கு நான் செலவு பண்ணிட்டு இது பண்றதுக்கு சொல்லுங்க. இதுவரைக்கும் 10 பாடசாலைகளுக்கு புத்தகங்களை கொடுத்திருக்கோம். 1500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொடுத்திருக்கோம். 1 ரூபாய் கூட என்னுடைய காசு இல்லை. இந்த பெருமை எல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. இந்த பெருமை எல்லாம் யாருக்கு வந்து போய் சேரணும்னா, இந்த வாட்டி உங்களுக்கு 70,000 ரூபாய் பெருமதியான புத்தகம் கொடுக்கறதுக்கு சுவிட்சர்லாந்துல இருந்து குட்டி ஐயா அப்படின்னு சொல்ற ஒருத்தவங்க தான் எங்களுக்கு காசு கொடுத்தாங்க. இத கொண்டு போய் புத்தகம் வாங்கி கொடுங்க. நான் நல்லா புத்தகம் வாசிக்கிறதுனால என்னைய மாதிரி என்ன லைஃப வந்து ஒரு புத்தகம் மாத்திச்சு தெரியுமா? உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவா, குட்டி கதை சொல்லுவா. லைஃப்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு டைம் இருந்துச்சு. வாழ்க்கையே தோத்து போயிருச்சு. செத்துருவோமானெல்லாம் தோணுச்சு எனக்கு. அப்படியெல்லாம் ஒரு கஷ்டம் வந்துச்சு. ஆனா ஒரு நாள் என்ன பண்ண தெரியுமா? லைப்ரரிக்கு போனேங்க. லைப்ரரிக்கு எனக்கு கையில இருந்த வேலையும் போயிருச்சு. காசும் இல்ல, சாப்பிடுறதுக்கு காசும் இல்ல. அடுத்து நம்ம யாருக்கிட்டையாவது போய் காசு கேட்க முடியுமா? சாப்பிட யாரு பின்னாடி இருக்கிறது? தூக்கம் வருதா? காசு கேட்க முடியுமா? நமக்கு சாப்பாடு வேணும்னா இன்னொருத்தர் கிட்ட போய் கேட்க முடியுமா? கேட்கறது ஒரு மாதிரி தானே. அப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது தானே. பட் எனக்கு வந்து வேலை போயிருச்சுங்க, கையில காசு இல்லைங்க. அப்ப என்ன பண்ணேன் தெரியுமா? என்னை யாராச்சும் மோட்டிவேட் பண்ணணும், நான் யாராச்சும் எனக்கு முன்னுக்கு வர்றதுக்கு யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது ஒரே ஒரு புத்தகத்தை தான் நான் போய் வாசிச்சேன். அந்த புத்தகத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? ஏன் நம்ம சாகரத்துக்கே இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கோம், வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம், லைஃப் வாழ்றதுக்கு இறைவன் எவ்வளவு வழிகளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னு அந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் மண்டைக்குள்ள வந்து வேலை செஞ்சுச்சு. அதனால என்னுடைய வாழ்க்கைய இன்னைக்கு ஒரு புத்தகம் தான் மாத்திருக்கு அப்படின்னும் பொழுது பின்னாடி உள்ள பெரியவங்களுக்கு சொல்றேன். இல்ல கோபிநாத்
சுகி சிவம் ஐயா, சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா அவர்களுடைய புத்தகம் இருக்கு, அப்துல் ரஹீம் அவர்களுடைய புத்தகம் இருக்கு, கோபிநாத் அவர்களுடைய புத்தகம் இருக்கு. இதெல்லாம் பெரிய பசங்களுக்கு ஃப்ரீ டைம்ல ஒரு பேஜ் ஒரு நாளைக்கு வாசிங்க. வாசிக்கிறத நீங்க புடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு போதை மாதிரி போயிடும். அந்த வாசிப்பு உலகம்ங்கிறது பக்கத்துல உள்ள ஒரு பிள்ளையோட பேசினா என்னத பேசுவோம், உங்களோட அம்மா வந்து நேத்து வந்து பாக்கியலட்சுமி பார்த்தாங்களா அப்படின்னு கேட்போம். கோபி போயிட்டாரா, பாண்டியன் ஸ்டோர் பார்த்தாரா, வீட்டுல என்ன சமைச்சிங்கன்னு தானே கேட்போம். வேஸ்ட் தானே அதெல்லாம். எங்கேயோ உள்ள பாக்கியலட்சுமியும் எங்கேயோ உள்ள சரவணன் மீனாட்சி நமக்கு எதுக்குங்க? அடுத்த வீட்டுல நடக்கிறது நமக்கு எதுக்கு? டைம் தான் வேஸ்ட். டிவில அரைமணத்தியால நாடகத்தை உட்கார்ந்து அப்படியே அவன் ஒரு விளம்பரத்தை போடுவான், 10 நிமிஷத்துக்கு போடுவான். அப்படியே ஆண்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியது நமக்கு தான் டைம் வேஸ்ட். அவனுக்கு காசு வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு செகண்டும். ஒரு விளம்பரத்துக்கு 3 செகண்டுக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் மினிமம் ஒரு டெலிவிஷனுக்கு போகும். சும்மா வச்சுக்கோங்களேன், ஒரு நெஸ்டமோல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாக்கியலட்சுமி பார்த்துட்டு இருக்கும்போது நெஸ்டமோல் விளம்பரம் ஒண்ணு போகுது, நமக்கு டைம் வேஸ்ட். டிவி காரனுக்கு என்ன கிடைக்க போகுது? காசு. இன்னைக்கு எங்கேயோ உள்ள சங்கக்கார எங்கேயோ உள்ள மகளிரை பார்த்துட்டு அவங்களுடைய போஸ்ட் கார்டை சேர்த்து நம்ம வச்சிட்டு இருக்கோம். அவங்க இன்னைக்கு காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நாம மகளிரை சங்கக்காரையும் பார்த்து உட்கார்ந்துட்டு கடைசி வரைக்கும் அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்க போறோம். எங்கேயோ இருக்கிற விஜய் அவரு நல்லா படம் நடிச்சு வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காரு, அஜித் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காரு, சிவகார்த்திகேயன் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நாங்க சிவகார்த்திகேயன் ஃபேன், நாங்க விஜய் ஃபேன், நாங்க தளபதி ஃபேன் சொல்லிட்டு என்ன பண்றோம்? டைமை வேஸ்ட் பண்றோமா இல்லையா? 3.5 மணித்தியாலம் ஒரு படம், எவ்வளவு வேஸ்ட். ஒரு நாளைக்கு 3.5 மணித்தியாலம் ஒரு படத்தை பாக்குறோமே, ஒரு மாசத்துக்கு எத்தனை மணித்தியாலம் படத்துல வேஸ்ட் பண்றோம்? ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு உங்களுடைய தாய்மார்கள் ரப்பர் தோட்டத்துல நின்று, தேயிலை தோட்டத்துல நின்று, வெட்ட வெயில நின்று, கால செருப்பு இல்லாம நின்று, அட்டை கடையில மத்தியில நின்று, குளவி கூட்டு மத்தியில நின்று உங்களுக்கு குளவி குத்த வச்சு சிறுத்தைகள் வருமா வராத பிடிக்குமா இல்லையான்னு பயத்துல எவ்வளவு விஷயங்களை தாண்டி இன்னைக்கு ஒரு நாள் சம்பளத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு 11 வருஷம் கழிச்சு அதை நீங்க அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அந்த 70,000 ரூபாய் காசுக்கு உங்களுக்கு ஷூ, ஸ்கூல் பேக்ஸ் இதை கொண்டு வந்து கொடுத்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஒரு வருஷம் யூஸ் பண்ணுவீங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த புத்தகங்கள் 100 வருஷங்கள் தாண்டியும் இந்த லைப்ரரியில இருக்கத்தான் போகுது. நீங்க படிக்க போறீங்க, உங்களுடைய புள்ள படிக்க போகுது, உங்களுடைய பேர குழந்தை படிக்க போகுது, உங்களுடைய பரம்பரையே புத்தகத்தை படிக்கும். அழியாத சொத்து தான் புத்தகம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு ஷூ வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தர வேண்டிய இந்த வளம், இந்த புத்தகங்கள் வந்து உங்களுடைய சொத்துக்கள். என்னுடைய லைஃப்ல உனக்கு எது சொத்துன்னு கேட்டா, நான் நிறைய ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், நிறைய ஃப்ளவர் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு பிளாஸ்டிக் ஃப்ளவர் தான் அவ்வளவு விருப்பம். ஆனா ஒண்ணே ஒண்ணு தெரியுமா, நான் ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு குட்டி லைப்ரரி வச்சிருக்கேன். ஒரு 150 புத்தகம் என்கிட்ட இருக்கு. வாசிச்ச சிலவங்களுக்கு கொடுத்துருவேன், சில புக்ஸ் கொடுக்க மாட்டேன். வெளிநாட்டுல இருக்கிற புக்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். என்னுடைய சொத்துக்கள் எதுன்னு கேட்டா நான் புக்ஸ்ன்னு மட்டும் தான் சொல்லுவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு கோடி வந்தாலும் நான் சில புத்தகங்களை இந்தியாவில இருந்து நோர்வேல இருந்து சொல்லி எடுப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு காசு கொடுத்து எடுப்பேன். யாருக்கும் வாசிக்கிறதுக்கும் சில கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரியான புத்தகங்களை, அப்படியான ஒரு சில புத்தகங்கள் இதுல இருக்கு. ஒரு 4-5 புத்தகங்கள் ரொம்ப பெருமதியான புத்தகங்கள் இதுல இருக்கு. பெரிய பசங்களுக்கு சொல்றேன், சின்னவங்களுக்கு கதை புத்தகம் இருக்கு. சில புத்தகங்களை எடுக்க முடியாதுங்க, எடுக்க முடியாது. நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் புத்தகம். ஒரு புத்தகத்தினுடைய விலையை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புத்தகங்கள் நம்மளுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடியது, வாழ்க்கையை மாற்றக்கூடியது. டிவி பார்க்காதீங்க. நீங்க இன்னைக்கு ஒரு மொபைல் இப்படி வச்சுட்டு பாக்குறீங்க தானே, கேம்ஸ் விளையாடுறீங்க. இந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி தெரியுமா? பாட்டுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இப்படியே குடிஞ்சிட்டே இருப்போம். நம்மளுடைய முதுகு தண்டை என்ன நடக்கும் தெரியுமா? யாராச்சும் நம்ம நிமிர்ந்து இருக்கிறோமா? இப்ப இப்படிதானே இருக்கும். இப்படி நம்மளோட இப்படி இருக்கிற ஸ்பைனல் கோட், முதுகு தண்டு என்ன ஆகும் தெரியுமா? இப்படி ஆயிடும். 20 வயசுலயே கிளவி ஆயிடும். நம்ம அகிலன் 20 வயசுலயே கிழவன் ஆயிடுவார். அப்ப என்ன நடக்கும்? அகிலன் இப்படி நடந்து போகக்கூடியவரு 20 வயசுல பொல்ல ஒண்டிட்டு நடந்து போறாரு. ஆசையா இல்லதானே? அப்ப மொபைல் போனா இருந்தாலும் சரி, டிவியா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அளவோட யூஸ் பண்ணிக்கோங்க. பாக்கியலட்சுமிய பாருங்க, பிரச்சனை கிடையாது. உட்கார்ந்து டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து பாக்கியலட்சுமி தான் கெதின்னு பார்க்காதீங்க, அது உங்களுடைய டைம் வேஸ்ட். 2 நாள் ஸ்கூல் வராம திங்கக்கிழமை வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரதீக்ஷா இந்த யார் அவந்திகாட்ட என்ன தெரியுமா சொல்லும்? நீ ட்ரிப் போனியா ஞாயிற்றுக்கிழமை? என்ன சமைச்சு கொடுத்தாங்க அம்மா?
பக்கத்து வீட்டுல நீ போய் விளையாண்டியா, கிரிக்கெட் விளையாண்டியா, பட்டாசு கொளுத்தினியாண்டெல்லாம் அந்த 2 நாள் கதையையும் 2 டைம் பாட வேலையில கதைச்சி 2 டைம் டேபிளும் காலி, 2 பாட வேலையும் காலி ஆகிடும். அப்போ பக்கத்துல உள்ளவங்களோட பேசுறத நிறுத்திட்டு புத்தகங்களோட பேசுங்க, உங்களுக்கு அறிவு வளரும். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா? சத்தமா, இன்னும் சத்தமா. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சாதான் இதுக்குரிய வேல்யூ வந்து எங்களுக்கு கிடைக்கும். சும்மா வந்து தந்துட்டு இந்த கவிதை புத்தகம் எங்கேயோ உள்ள புத்தகம் குழந்தைங்க லைப்ரரி நினைக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு உங்களுடைய ஸ்கூல் வந்து 93 மாணவர்களை கொண்ட ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ உங்களோட ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம புத்தகங்களை செலக்ட் பண்ணணும். ரொம்ப செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுடைய இதை பார்த்து தான் நாங்கள் புத்தகம் கொடுப்போம். சின்ன பசங்க நல்லா படிங்க, நல்லா வாசிங்க. நான் சொன்ன மாதிரி தான், இன்னும் 20 வருஷம் கழிச்சு உங்க அம்மா அப்பா கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படாதீங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எனக்கு போய் செய்யுங்க. ஒன்னே ஒண்ணு நான் சொல்றதுக்கு முன்னாடி செய்வேன் மட்டும் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் ப்ராமிஸ் பண்ணணும். வீட்டுக்கு அப்படியே ஸ்கூல் விட்டு போங்க. ரைட்? அகிலன் புரியுதா? சச்சிதன் புரியுதா? ஸ்ட்ரிக்டா கேட்க போறேன். இன்னைக்கு ஸ்கூல் விட்டு போறீங்க, சரியா? ஒண்ணுமே சொல்ல வேணாம். அம்மா உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பாங்க, சிலவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க, சிலவங்களுக்கு சாப்பாடை போட்டு வைப்பாங்க. நல்லா ஆண்டு தூங்க வேண்டியதான். ஓகே, நைட்டு தூங்க போறீங்க தானே? அம்மா எல்லாம் தூங்கிடுவாங்க. இல்லை, தூங்குறதுக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பாவினுடைய கால் பாதத்தை கொஞ்சம் பாருங்க, சரியா? பார்த்துட்டு போய் தூங்குங்க. எத்தனை வெடிப்புகள் இருக்கும், எவ்வளவு தேஞ்சு போயிருக்கும் அந்த கால் பாதங்கள். யாருக்காக? உங்களுக்காவா எனக்காவா? உங்களுக்காக தானே. இது நான் சொல்லல, இது என்னோட பாயிண்ட் இல்ல. நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் பார்த்தேன், அதுக்கப்புறம் நானும் நோட்டம் போட்டேன் ஸ்கூல் டைம்ல. ஆமா இல்ல, நமக்கு அழகான ஷூ, அழகான செருப்பு, அழகான ட்ரெஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு தேய்ந்த செருப்புகளோட, சில நேரம் பிஞ்ச செருப்பை ஒரு ஊசி ஒண்ணு மாட்டிட்டு, இல்லைன்னா ஒரு கந்தல் துணியோட, இல்லைன்னா ஒரு கந்தல் வேஷ்டியோட, நமக்கு ஒரு நல்ல நாள் இந்த பொங்கல் வருது உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பழைய ட்ரெஸ் உடுத்தக்கூடியவங்க யாரு? யாரு? மாமியா? அம்மா அப்பா தானே. சோ இன்னைக்கு போயிட்டு நீங்க அம்மா அப்பாட்ட சொல்ல வேணாம், ஜஸ்ட் சும்மா ஒரு நோட்டை விடுங்க. அம்மா அப்பாவோட காலை பாருங்க, பார்த்துட்டு நிஜமாவே நீங்க அம்மா அப்பா மேல மரியாதையும் கண்ணியமும் பாசமும் வச்சிருந்து நீங்க அவங்களை ஏமாத்த கூடாதுன்னு நீங்க நினைச்சு திருந்துனீங்கன்னா, நீங்க திருந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், லைட்டா ஒரு கண் லைட்டா கலங்கும். அப்படி கண்ணை மட்டும் கலங்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. நான் திரும்ப உங்களை மீட் பண்ண மாட்டேன், பட் இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் கொடுக்குற சின்ன மெசேஜா வச்சுக்கோங்க. பிரதீக்ஷா, அகிலன், அவந்திகா, அனந்திதா, நிறைய பேர் இருக்கீங்களா இந்த மாதிரி? நான் சொல்றதை இன்னைக்கு போய் லைட்டா பாருங்க. அப்ப நினைப்பீங்க, கடவுளே, சிவனே, முருகனே, இதுக்கப்புறம் நம்மளுடைய பெற்றோர்களை ஏமாத்தவே கூடாது. நம்ம வேலை செஞ்சு பெற்றோர்களை உட்கார வச்சு சோறு போடணும். நம்ம இன்னொரு 10 வருஷத்துல அவங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் கூட வரக்கூடாது. அவங்களுடைய நெகங்கள் எல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வெடிச்சு 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 இருக்கும். நீங்க போய் பாருங்க, ஏன்னா நெய் பொலிச்சு போட்டா வச்சுக்க போறாங்க அம்மா அப்பா எல்லாம் வீட்டுல. ஏன் நல்லா ஸ்பாக்கு போயிட்டு நல்ல நெகமெல்லாம் நல்லா வடிவா வெள்ளையாக்கியா வச்சுக்க போறாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது கை விரல்களையும் கால் பாதங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு போய் பார்த்து ஜஸ்ட் நோட்டமிட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கண்ணு மட்டும் கலங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 10-20 இயர்ஸ்ல, இன்னொரு 20 வருஷத்துல பொன்னம்பலம் அதிபர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி, அவருடைய மனைவி இன்னைக்கு ஒரு பிரதி அதிபரா இருக்கிற மாதிரி, சக ஆசிரியர்கள் இங்க இருக்கிற மாதிரி, இன்னொரு 20 வருஷத்துல நீங்க அந்த இடத்துல இருப்பீங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க எங்க இருப்பீங்க தெரியுமா? ஏதோ ஒரு தோட்டத்துல கொழுந்து படிச்சுட்டு இருப்பீங்க, ரப்பர் தோட்டத்துல சுகம்ல, அதாவது ஏர்லி மார்னிங் போய் கஷ்டப்பட்டு அட்டை கடையில நிற்பீங்க. இப்படி எங்க இருக்கணுமா, அட்டை கடையில இருக்கணுமாங்கிறத யாரு முடிவு பண்ணணும்? நீங்களா நானா? நான் கொண்டு போயிடுவேன். நீங்க தான் யோசிக்கணும், யார் முடிவு பண்ணணும்? ஷுவரா? எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க தானே? நான் சொன்னது செய்வீங்களா? ஷுவர் தானே? ஏமாத்தவே கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் கடவுளே கோவிச்சுக்குவார் உங்க மேல. ரைட், நான் முடிக்க போறேன். இன்னைக்கு உங்களுக்கு டைம் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சச்சிதானந்தன் கையில கார்டு இருக்கா?
பின்னாடி யார் கையில கார் வச்சிருக்கிறது? ரைட். இவ்வளவு நான் இனி பேச மாட்டேன். இந்த டைம் யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கிட்டதும் எடுத்துக்காம விட்டதும் உங்களுடைய கையில தான். ஏன்னா சின்ன பசங்களா இருக்கிறதுனால தான் குட்டி குட்டியா பேச வேண்டியதா இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் உங்களுடைய கையில தான் இருக்கு, இந்த புத்தகங்கள்ல தான் இருக்கு. நன்றி வாய்ப்பளித்தமைக்கு. Grade 2 M. Turishka. Grade 3 Arsha. Grade 4 F. Sachila S. Suvina. Grade 4 Suvina. Poshani. G. Karan. Grade 6 P. Virat Kavin. Grade 7 M. Vidursan. Grade 8 M. Tushar. Grade 9 R. Moganashan. Grade 10 S. Loshika. அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டும் மாமகுடம். அடுத்த நிகழ்வாக வாசிப்பை நேசிப்போம் எனும் தலைப்பில் பேச்சொன்றை நிகழ்த்துவதற்காக சகோதரன் மோகனசானை அழைக்கின்றேன். இவ்விடம் வீற்றிருக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என் சக சகோதர சகோதரிகளுக்கும் இந்நேர வந்தனங்கள் உரித்தாகட்டும். நான் இன்று உங்கள் முன்னிலையில் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாசிப்பை நேசிப்போம் எனும் மகுட வாசகத்தின் கீழ் நம்பிக்கை நீர் பாய்ச்ச உங்கள் இதய வயல்களுக்குள் ஓடிவர காத்திருக்கின்றேன். ஆம், ஆலயம் தொழுவது சாலும் நன்று, புத்தகம் வாசிப்பது அதனிலும் நன்று. வாசிப்பு ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக்குகின்றது. வாசிப்பு ஒரு மனிதனின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வைக்கின்றது. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்று என்று நறுந்தொகை கூறுகின்றது. ஆனால் நான் சொல்கின்றேன், வாசித்தல் நன்று வாசித்தல் நன்று, பிச்சை புகினும் வாசித்தல் நன்று. ஓசை என்று நடக்கும் அதிக கேளிக்கையான ஒரு கொண்டாட்டம் புத்தகம் என்று கூறுகிறார் எமர்சன். இப்போது நான் உங்களிடம் 1 கோடி காசு கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டால் நீங்கள் சொல்வீர்கள், கார் வாங்குவேன், வீடு கட்டுவேன் என்று. ஆனால் மகாத்மா காந்தி கூறினார், நான் நல்ல நூலகம் ஒன்று அமைப்பேன் என்று. இதன் மூலமாக வாசிப்பின் மகிமை மென்மேலும் உணர முடிகின்றது. வாசிப்பு ஒருவரது அறிவை ஆற்றலுடன் வளர செய்யும் சாதனம். அறிவுமிக்க புத்தகங்கள் ஆளுமை மிக்க சமுதாயத்தினை உருவாக்கும் ஆயுதங்கள். அது மட்டுமா, வாசிப்பு ஆன்மாவை கூர்த்திட்டும், அறிவை மெருகேற்றும், அனுபவங்களை அடுக்கடுக்காக அணிதிரட்டி அறிவுரைகளை அள்ளித்தரும். 11ஆம் நூற்றாண்டில் உலகில் முதல் நாவல் என்ற தடல் ஒப்கெம்ஜி ஜப்பான் நாட்டை சேர்ந்த முராசாகி என்பவரால் இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்றிலிருந்து மனித வாழ்விற்கு மிக முக்கியமான பின்னி பிணைந்த வாழ்வியல் அம்சமாக வாசிப்பு திகழ்கின்றது என்றால் அது மிகையாகாது. வாசிப்பதனால் விளங்கிக் கொள்ளும் ஆற்றலும் காரண காரியங்களை பகுத்தறியும் திறனும் மேம்படுகின்றது. அத்துடன் மூளை சுறுசுறுப்பாக்கி அதன் நினைவு மையங்கள் தூண்டப்படுகின்றது.
அது மட்டுமா, வாசிப்பதால் விளையக்கூடிய நன்மைகள் என்று பல்வேறு அறிவியலாளர்கள் பரிந்துரைத்தவை இதோ. வாசிப்பதால் ஞாபக சக்தி அதிகரிக்கும், பகுத்தறியும் ஆற்றல் அதிகரிக்கும், சொற்களஞ்சியம் விருத்தியடையும், எழுத்து திறன் மேம்படும், பேச்சு திறன் அதிகரிக்கும் என அடுக்கிக் கொண்டே போகலாம். இவ்வுலகின் சிறப்பு படைப்பான மனிதன் பகுத்தறிவின் மூலமே பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளான். இதற்கு முக்கிய வித்தூட்டது சிந்தனை திறனே ஆகும். அந்த சிந்தனை திறனை தூண்டி துருவி துடிப்புள்ளதாக்கியது வாசிப்பு திறன் என்றால் அது மிகையாகாது. அதனால்தான் நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தன் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என ஔவையார் மொழிந்துள்ளார். நிறைய பட்டங்களை பற்றி தன்னுடைய பெயரை அலங்கரிப்பதை விட நிறைய புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவன் தான் மேன்மையானவனாக கருதப்படுகின்றான். வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே நாட்டை ஆள்கின்றது. காலப்போக்கில் வாளினுடைய கூர்மை முனை மழுங்கி நூலினுடைய கூர்மை முனை மட்டுமே மேம்பட்டு நிற்கின்றது. கூர்த்திட்டப்படாத எதுவுமே முனை மழுங்கி போய்விடும். எங்களுடைய மூளையும் அவ்வாறே. மூளையை கூர்த்திட்டப்பட வேண்டுமென்றால் நாம் தொடர்ந்து கற்க வேண்டும். வாசிப்பின் மேன்மையை உணர்ந்ததால் தான் நஞ்சு கொடுக்கும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளையும் நாவல்களையும் வாசித்து கொண்டிருந்தார் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிறை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர் முக்தார். வாசித்து கொண்டிருந்த புத்தகத்தை வாசித்து முடிப்பதற்காக தனது அறுவை சிகிச்சையை தள்ளி போட சொன்னார் பேரறிஞர் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் எனும் வேதாந்தத்தை கண்டுபிடித்தார் கார்ல் மார்க்ஸ். இவற்றையெல்லாம் எதற்காக உங்கள் முன்னிலையில் உரைக்கின்றேன் என்றால், வாசிப்பு ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் உயர்த்துகின்றது என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக. நமக்கு அதிக ரோஜா மலர்கள் வேண்டுமென்றால் அதிக செடிகளை நட வேண்டும் என்பது இயற்கை. அதுபோல நமக்கு அதிக அறிவு வேண்டுமென்றால் அதிக புத்தகங்களை நாம் அகத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறியவனாக எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி. அடுத்த இந்நிகழ்வின் இறுதி கட்டமாக நன்றி உரை இடம்பெறும். நன்றியுரையை நிகழ்த்துவதற்காக பாடசாலையில் உப அதிபர் திருமதி ஜெயகாந்தி அவர்களை இவ்விடம் பணிவுடன் அழைக்கின்றேன். சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழினை வணங்கி அவரின்றி ஓர் அணுவும் அசையாது என்பதற்கு ஏற்ப என்னை ஆட்டிவித்த இவ்வாய்ப்பை இனிதே என கருளிய இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொழும்பிலிருந்து வெகுதூர பிரயாணத்தின் பின்னர் குறிப்பிட்ட நேரத்தில் எம்மை போன்ற பாடசாலைகளை தெரிவு செய்து தங்களது உதவிக்கரங்களை நீட்டிய சிஜிசி டாக் ஷாப் யூடியூப் சேனல் பணிப்பாளர் பாத்திமா ரினுசா அம்மையார் அவர்களுக்கும், உதவி பணிப்பாளர் திரு அரவிந்தன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் உவகையடைகின்றேன். நீர் நெருப்பை அளிப்பது போல தர்மம் பாவங்களை அழித்துவிடும் என நபிகள் நாயகத்தின் கூற்றுக்கிணங்க ஈருலக வாழ்விலும் ஈடேற்றம் பெற இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்து உதவிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் எஸ் லோசிகா.